தன்னுடைய சிறு வயதிலே கஷ்டப்பட்டு தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும், தீய சக்தி கருணாநிதியிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய படத்தை எல்லாம் விட்டுவிட்டு இயக்கத்தை ஆரம்பித்து பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் 1977ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்றார்கள். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவர் யார் என்று சொன்னால் இன்றளவும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் என்று சொல்கின்ற அளவிற்கு இன்று இருக்கின்ற இளைஞர்களெல்லாம், இளம் பெண்களுக்கெல்லாம் தலைவரை பார்த்ததே கிடையாது என்றாலும் கூட அவருடைய திட்டத்தை இன்றளவும் மனதிலே சொல்லுகின்ற அளவிற்கு 11 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தார்கள். தலைவர் என்று சொன்னால் 3 நாட்கள் ஆனாலும் கூட நாங்கள் இருந்து பார்த்துவிட்டு தான் செல்வோம் என்று அன்றைய தினம் நான் சிறு வயதாக இருந்து காலத்தில் இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த அளவுக்கு தலைவர் மேல் அன்பு வைத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி கொண்டு வந்த தலைவரை முதலமைச்சராக்கிய மாநிலம் தமிழகம். அந்த அளவிற்கு நமது தலைவர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றியிருந்தார்கள்.